ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டு மூளையில் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆடுடைய மூளையை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மூளையில் நம்ம நிறைய கன்சிஸ்டன்சி பண்ணலாங்க. அது எப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது 2 மூளையை வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிள்ளை, அப்புறமா 2 முட்டை தேவைப்படும். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருங்க. அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கடுகு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அடுத்ததாக சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி, நல்லா புளிப்பு தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்து வதக்குங்க. அடுத்ததாக இந்த இதுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் அண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சால்ட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மூளையை சேர்த்துட்டு நல்லா கொத்தி விடுங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மூளை பார்த்திங்கன்னா நல்லா கொத்தணுங்க. கொத்து பரோட்டாலாம் கொத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கொத்தணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது கொத்தாமலே வெந்துடும். அதுக்கப்புறம் அது பிரிக்கவே முடியாது. நல்லா முடிஞ்ச வரைக்கும் கொத்தி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. நல்லா டைம் எடுத்து கொத்துங்க. உங்களால் கரண்டியில் கொத்த முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஷார்ப்பான ஒரு கிளாஸை வச்சு கூட நல்லா கொத்தி விடலாம். அதுக்கு அடுத்ததாக மசாலா மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் சேர்க்குறோம். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மூளை பார்த்திங்கன்னு சொன்னால் டக்குன்னு வெந்துருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயும் பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த 2 மூளைக்கு 2 முட்டை போதுமான அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நீங்கள் முட்டையை ஆட் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த கவுச்சி ஸ்மெல் வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா கொத்தி விடுங்க. மறுபடியும் நல்லா உதுத்து விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பாப்கார்ன் மாதிரி உதுத்து விட்டுருங்க. ரொம்ப சுவையான மூளை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.